ஆமாம். ஃபிஷ் ஃப்ரை அண்டு குழம்பு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில். ஓகே ஓகே ஓகே. எங்கள் வீட்டில் அது எங்கள் வீட்டில் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் குழம்பு வந்து நம்ம வீட்டில் சாப்பிட முடியும், போய் பக்கத்து வீட்லையா சாப்பிட முடியும்? உரிச்சு எடுத்துருவாங்க தெரியுமில. பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட போனோம்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ணும். ஆமாம். இல்லை நீங்கள் சொல்லது புரியுது. எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. பட் நான் ஒரு காமெடிக்காக சொன்னேன். ஓகேவா? புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஆனால் புளிக்குழம்புங்கும் போது எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டேன். தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செய்து பேசக்கூடிய நபர்கள் மட்டும் இருங்க. பேச முடியாத நபர்கள் உங்களுடைய அழகான நேரத்தை உங்களுடைய அழகான நண்பர்கள் லைவில் போய் செலவு பண்ணுங்கள். இங்கே நீங்கள் நிற்கிறது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் வேஸ்ட்டு. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் பேசிக்கிட்டல, ஊரு கதை உலக கதை. சரியா? அதனால் உங்களுடைய அவ்வளோதான். நெட்வொர்க் என்ன செய்யுதுன்னா அப்படியே நம்மளுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெரிய தொல்லை. நெட்வொர்க் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு சில நேரங்களில். அது பெரிய தொல்லையாக இருக்குது. ஆமாம். தோசை சாப்பிடணும். அப்படியா? ஓகே. சாப்பிட்டீங்களா? நான் என்ன பண்ணுறது, நல்லா பேசுவோம், சந்தோஷம் பேசிகிட்டு இருக்கும்போது நெட்வொர்க்கு செய்வன கோளாறு கொடுக்குது. நம்ம இதை பார்க்குறதா அதை பார்க்குறதா? நல்லா சந்தோஷமாக பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கு கோளாறு கொடுக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. ஆமாம். ஒரு அழகாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா நெட்வொர்க் பிரச்சனை கொடுத்துருது. சுற்றி 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 வருது. என்ன பண்ணுறது? நான் இப்போ இதையும் பார்க்க முடியல, அதையும் பார்க்க முடியல. சாப்பிட்டீங்களா நண்பரே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஆனால் எனக்கு நெட்வொர்க் இருக்கா என்னன்னு கூட தெரிலண்ணா. நீங்கள் பேசுகிறது எனக்கு, நீங்கள் போட்டுருக்க மெசேஜ் வருது, பட் எனக்கு நெட்வொர்க் நின்று போச்சுண்ணே. நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சாப்பிட்டீங்களா நண்பரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இல்லைண்ணா, நோன்பு. நான் இனிமேல் தான் சாப்பிடணும். வீட்டில் சாப்பிட்டோ தெரியல மாஸ் பொண்ணு, என்னமோ கேட்குறீங்க, பட் அது அந்தளவுக்கு தெரியாது நம்மளுக்கு. எதாக இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நம்மலாம் வந்து அந்த காலம், நீங்கள் இந்த காலத்தில் உள்ள மாதிரிலாம் எழுதி போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. நம்மலாம் அந்த காலம், அந்த காலத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த காலத்து மொழியெல்லாம் பேசுனீங்கன்னா அந்தளவுக்கு புரியாது. ஆமாம். இந்த காலத்து மொழிகளில் சொல்லுங்கள், கேட்போம். ஆமாம். எல்லோரும் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்கீங்க நம்ம லைவில், சந்தோஷமாக இருக்குது. பட் பேசக்கூடிய நபர்கள் மட்டும் இருங்க. பேச விருப்பம் இல்லாதவங்க உங்களுடைய நண்பர்களுடைய லைவில் போய் அழகாக நேரத்தை செலவு பண்ணுங்கள். இங்கே வேஸ்ட்டாக இருந்து நேரத்தையும் பொழுதையும் வீணாக்காதீர்கள். ஒரு பலனும் கிடையாது. சரியா? நம்ம 4 பேர் இருந்தாலும் சந்தோஷமாக பேசினா போதும்னு ஒரு கேரக்டர் நம்ம. அதனால் சந்தோஷமாக நம்ம பேசுவோம். பேச விருப்பம் இல்லாதவங்க வெட்டியாக இங்கே நிற்காதீங்க. நம்ம கூட்டமே நம்மளுக்கு வேண்டாம். ஆமாம். ஹாய்ண்ணா மான், வாங்க 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 மான். வணக்கம் 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 நண்பரே. லைக்கு போடலைன்னு நினைக்கிறேன். உங்கள் மேலே யூடியூப்லேருந்து ரிப்போர்ட் வருது லைக்கு போடலை அப்படின்னு. உண்மையா? நான் சொல்லலை, யூடியூப்லேருந்தே வந்திருக்கு. மான் உள்ளே வந்தாப்புல லைக்கு போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், யூடியூப்லேருந்து வந்துச்சு ரிப்போர்ட், அதனால் கேட்குறேன். ஆமாம். மான் என்ன சாப்பிட்டீங்க? கோபியண்ணா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே. ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்க. நானும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிட்ணும். நம்ம வந்து என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு இது வரைக்கும் தெரியலை. மணி என்ன ஆகுது? இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நேராக பள்ளியில் போய் சாப்பாடு வாங்கிடலாம். 99% வரல அப்படின்னா பள்ளியில் போய் சாப்பாடு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேறு யாரெல்லாம் உள்ளே இருக்கிறீங்க? நீ என்ன ஒர்க் பண்ணுற அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது மாஸ் பொண்ணு வாங்க அப்படின்னு நான் உங்களை வரவேற்கும் பொழுதே வாங்க அப்படின்னு தான் வரவேற்றேன். அது மாதிரி நம்ம லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இருந்தாலும் வாங்க அப்படிங்கிற வார்த்தை, போங்க அப்படிங்கிற வார்த்தையை தவிர மறுவார்த்தை பேச மாட்டோம். அது நம்மளுடைய கேரக்டர். அதனால் வா போ என்பது நீங்கள் கூப்பிடுவது அழகு தான். ஒரு அண்ணனை அப்படி தான் கூப்பிடணும், தவறில்லை. இருப்பினும் உடனே கூப்பிடும்போது அண்ணன் மனசு கொஞ்சம் வலிக்குது. அதனால் அண்ணன் நீ ஒரு 4 நாள் கழித்து கூப்பிட்டா கூட அண்ணன் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வந்த உடனே நீ வா போகும்போது அண்ணனு கொஞ்சம் மனசு வலிக்குது. இருந்தாலும் சரி பண்ணிக்கிறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிரைவர் வேலை பார்த்துட்ருக்கேன்டாம்மா. டிரைவர் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு கம்பெனியில் டிரைவராக இருக்கேன், அவ்வளோதாம்மா. ஆமாம். லைக் போட்டாச்சுண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நோன்பு திறக்கும் போது உணவு வரும். நோன்பு திறக்கும் போது உணவு வரும். ஜிஜி மோகன் அண்ணன், நம்ம பள்ளிக்கு போனால் தான் வரும். நம்ம இருக்கிற இடத்துக்காக வரும். நான் வண்டிக்குள்ளே எங்கே கிடக்கிறேன்? ஒரு பார்க்கிங்கில் கிடக்கிறேன். ஒரு பார்க்கிங் ஏரியா உள்ளே கிடக்கிறேன். இதுக்கு மேலே எங்கே இருக்குது பார்த்தீங்களா? பில்டிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பில்டிங் எங்கே இருக்குன்னு தெரியுதா? நான் அண்டர் கிரவுண்ட் பார்க்கில் கிடக்கிறேன்.